அமுலோட ஃப்ரெண்டு பக்கம் ஓம்லெட் வரலும் போகிறதா இருந்துச்சு. அவங்களெல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, வேணாம் வேணாம் நான் தான் கூட வருவேன்னு சொல்லி கூட போனேன். நம்ம ஆட்டியம்டியில் மட்டும்தான் இளநீ குடிப்போம். இன்றைக்கி அரியனூர் வந்து குடிச்சிருந்தோமா, 60 ரூபாய்க்கு இவர் 3 இளநியாவே கொடுத்துட்டாரு. ஏன் கூட வராதுன்னு சொன்னாங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். நமக்கெல்லாம் இந்த சேலம் போகிறவர்கள் மட்டும்தான் தாங்கும். அதுக்கப்புறம் முதுகு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு கத்திட்டு கிடப்பேன். சேலம் தானதுக்கப்புறம் 2 3 இடத்துலையே அதுவும் வரப்பண்ண எடுத்துப்பா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருப்பேன். அதிகமாக தலைவலி வந்தது காரணமே இந்த பையன் தான். வா சேலம் ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, ஸ்டாஃபு செக்யூரிட்டி இவங்க தான் இருக்காங்க. வா பார்க்கலாம்டா, ஃப்ளைட் வரும்டா நின்றுட்டு இருக்கு. வெயில் வேற மண்டையை பிளந்துட்டு இருக்குது. வாமலும் 2 அடி போட்டு கூட்டிட்டு வந்தா என்னடா முத்தநாக்கிம்பட்டிக்குள்ள போகுது, கூகுள் மேப்ல போடுறா, நான் கண்டிப்பா அந்த கடைக்கு போய் சாப்பிட்டே ஆகணும்ன்றான். கடை பேர் வந்து இன்சுவை உணவகம், வெளியே எந்த போர்டுமே கிடையாது. அந்த ஹோட்டலில் முன்னாடி ஒருத்தர் பரிமாறுவார் பாருங்க, அவரை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சோம். போன டைமுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. நாங்களும் ஒரு பார்சல் போதும் வாங்கிட்டு வந்துட்டோம். குழம்பெல்லாம் வெறும் சூப்பு தண்ணியில் சாப்பிட்ற மாதிரி இருக்க, ரசம் சொல்லவே வேணாம். ஆடிச்சிலி முட்டை ரத்த பொரியல் இது மட்டும் தான் ஓகேங்கிற லெவலில் இருந்துச்சு. மற்றதெல்லாம் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்மளுக்கு கேமரா ஆன் பண்ணோன்னா வேகமாக சாப்பிட்டது சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்ட அப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸு. யூடியூப் பார்த்து ஹைப்பாக எல்லாம் சத்தியமாக போகவே கூடாது, வேஸ்ட்டு.